ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். புதன்கிழமை காலை நேர வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலையில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறேன்னா, காலையில் சோறு உலை வச்சுருக்கேன், பால் காய்ச்சணும், கொத்தவரங்காய் மசாலா, கத்திரிக்காய் புளிக்குழம்பு. இன்றைக்கி புதன்கிழமை தானே, அதனால் கத்திரிக்காய் புளிக்குழம்பு, கொத்தவரங்காய் மசாலா இது அன்றைக்கி. கொத்தவரங்காய் ஏற்கனவே நறுக்கியாச்சு. ஆமாம், நறுக்கிட்டேன், ஏற்கனவே நைட்டே நறுக்கிட்டேன். வலிக்கு நம்ம இன்றைக்கி எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? இன்றைக்கி 5 மணிக்கு எழுந்திரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சவுண்டு கேட்காம இருக்கவே இருக்காது. நம்ம நேரம் மாவு எடுத்து வைக்கணும். காலையிலக்கு என்ன? ஆமாம், காலையிலக்கு தோசை. நாளைக்கு வேணால் சப்பாத்தி சுட்டுக்குவோம். இன்னைக்கெல்லாம் சப்பாத்தி சுடலாம் முடியாது. ஏன் எங்கேயும் போய் சப்பாத்திலாம் சுட முடியாது? இந்த சப்பாத்தி லேட் ஆகும்ல, பிணையணும், உருட்டணும், போடணும், அதனால. இதுனா தோசைனா மாவா இருக்கு, அப்படியே கல்ல ஊற்றி எடுக்க வேண்டியதானே. அதுதான். வேற என்ன ஃபுட்டு ஈஸியாக செய்யலாம்? வேற என்ன ஃபுட்டு? உப்புமாக்கு ஈஸியாக கிண்டலாம். உப்புமா, ரவை உப்புமாவா? ஆமாம், ரவை உப்புமா ஈஸியாக கிண்டலாம். வேற சேமியா எல்லாமே? சேமியாவும் ஈஸியாக கிண்டலாம். சேமியாவும் ஈஸியாக கிண்டலாம். ஆனால் ரொம்ப ஈஸியாக கிண்டுறது இது தானே சொல்கிறாங்க, நூடுல்ஸ். நூடுல்ஸ், ஆமாம், 2 மினிட்ஸ். ஆமாம், அது உண்மையிலே 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஆமாம், அது சீக்கிரமே இது வந்துடும். ஆனால் சாப்பிடக்கூடாது நூடுல்ஸ். நம்ம ரொம்ப சாப்பிட்றதில்ல. ஒவ்வொருத்தர் அதே தான் டிஃபனு, அதே தான். அவங்க ஏதாவது ஒன்றுனா அதே தான் பண்ணுறாரு. நம்ம அதெல்லாம் பண்ணுறதில்ல. எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. வலிக்கு நமக்கு நூடுல்ஸ் பிடிக்காதா? நூடுல்ஸ் பிடிக்கும், மெனக்கெட்டதெல்லாம் வாங்கி செய்யறதில்லை. காப்பிக்கு அதுக்காக எடுத்தேன். இன்னைக்கு பாவக்காய் ஜூஸ் குடிக்கணும்னு வச்சோம். பாவக்காய் ஜூஸ் இல்லை, இந்த வேப்பந்த காலையில் குடிப்போம்னு வச்சேன். பறிச்சு வச்சிருக்கீங்களா? பறிச்சு வச்சிருக்கேன். எப்போ? நேற்று ஈவினிங்கே பறிச்சிட்டீங்களா? ஈவினிங்கே பறிச்சேன். என்ன திடீர்னு? கொழுந்தா இருந்துச்சு நல்லா, சரி பறிக்கலாம்ட்டு பறிச்சேன். கொழுந்து குடிச்சா கசக்காதா? கசக்கும், நல்லது உடம்புக்கு. இப்போ நல்லதுன்னு சொல்கிறியா, அப்புறம் திடீர்னு இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு அதே 4 நாள் தொடர்ச்சியாக குடித்தா அது ஏதாவது இதுவாக இருக்குங்கிறீங்க? உள்ள குடிக்கலாம், அதெல்லாம் கெடுதலாம் இல்லை. எந்த ஜூஸும் ஒரு நாள் குடிக்கலாம். ஆமாம், தொடர்ச்சியாக தான் குடிக்கக்கூடாது, மாற்றி மாற்றி குடிக்கலாம். நாட்டு சர்க்கரை ஃப்ரெண்ட்ஸ், நாட்டு சர்க்கரை 2 டம்ளர்லேயும் போட்டீங்க? போட்டுட்டு நமக்கு டீக்கு வேணும் தானே. இன்னைக்கு பாலில் அளவாக தான் இருக்கும், சின்ன பாக்கெட் தானே, அதனால. நீங்கள் 10 ரூபா பாக்கெட் வாங்கியாச்சா? ஆமாம், அரை லிட்டர் பால் பாக்கெட் வாங்கினா கூட இருக்குது, பால் நிறைய இருக்கு. அதை கணக்கு எடுத்துக்க தெரியலையா? ஆமாம், ஒரு டம்ளர் தானே எடுப்போம். ஆமாம், அதுலேயே கூட இருக்கா? ஆமாம். கணக்காக எடுத்துக்கிறது தெரியலன்னு இல்லை, அது கூட இருக்குது பால். 22 ரூபாயில்
அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேங்க. பாரு அடுப்பு நின்று வச்சு அவர் அப்படித்தான் நிறுத்திட்டு முட்டினாதான் வரும். ஒரு நேரம் அவருக்கு பிடிக்கலன்னா ஆஃப் ஆயிடுவாரா? அடுப்புலையுமே ஆட்டோமேட்டிக் வந்து நல்லா இருக்கும்ல? இருக்கா இப்போ அடுப்புலையும் இருக்கா? ஆட்டோமேட்டிக்னா என்ன? ஆட்டோமேட்டிக்னா அது நம்ம என்னமோ இப்படி பற்ற வச்சாவே இந்த இது லைட் இல்லாமல் இப்படி திறந்தாவே இது பற்றிக்குது அடுப்பு. அப்படி வந்துருக்கா. புளிக்குழம்புக்கு அரிசி கழுகணும். அரிசி கிளஞ்சி வச்சுருக்கீங்களா? போல என்ன கொதிக்கலை? இல்லை, கொதிக்க போகுது. அவ்வளோ கொதிச்சாதான் சௌரியம். ஆமாம். கொலையெல்லாம் அந்த காலத்தில் வடிக்க வேண்டியதுன்னு வடிக்கிறா? வேறு எதுவும் முறை இருக்கா மம்மி? அந்த காலத்தில் பானையில் வடிப்பாங்க. இப்போ வந்து சில்வர் தவளை, இந்த அலுமினிய தவளையில் வடிக்கணும். ஆனால் சில்வரில் வடிக்கலாம், அலுமினியத்தில் வடிக்கவே கூடாது சாதம். சில்வர் யூஸ் பண்ணலாம், அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ வச்சுருக்குது அலுமினியம் தான் இது. அப்போ எந்த பொருளையுமே அலுமினியம் வச்சுக்க கூடாது. அலுமினியம் வந்து ஒரு மாதிரி இந்த தன்மை கருப்பு கருப்பாக போயிடும். இல்லை சாமிக்கு இதுன்றோம். ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க காய்ஸ். கடவுளே, எங்களை எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க கடவுளே. நீங்கள் எங்களை நல்லபடியாக வச்சுக்கோங்க கடவுளே. வாங்க எல்லாரும் சாமி எல்லாரையும் ஆச்சரியமாக வச்சுங்க. எங்கள் வீவர்ஸையும் ஆச்சரியமாக வச்சுக்கோங்க. நல்லபடியாக வச்சுக்கோங்க கடவுளே. சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க. இங்கே விளக்கேற்றுறாங்க காய்ஸ். அரிசி நல்லா கொதிச்சிருச்சுன்னா உடனே பொங்கிடுயா மம்மி? நேற்றுக்கெல்லாம் பூ இருந்துச்சா இல்லையா மம்மி? இருந்துச்சு, குட்டி குட்டி பூவாக இருந்துச்சு, அதனால நான் பறிக்கலை. செம்பருத்தி விளக்கு ஏற்றிட்டு எவ்வளோ நேரம் எரியணும்? ஒரு அரை மணி நேரம். நான் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் எரியணும். ஒருக்கா மறந்துட்டுனா பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். எண்ணெய் தீர்ற வரைக்கும். அது எண்ணெய் தீரணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? எண்ணெய் தீர்றதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எரிஞ்சாதான் தீரும். நம்ம விளக்கில் ஊற்றுற எண்ணெய் தீரணும்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் எரிஞ்சா போதும். அப்புறம் நல்லா வச்சிடலாம். ஆனால் ஏற்றாமல் மட்டும் இருக்கக்கூடாது. வீட்டில் விளக்கு ஏற்றணும், அப்போதான் நல்லது நடக்கும். நல்லது. ஆமாம். ஒரு சிலர் செவ்வாய் வெள்ளி மட்டும் ஏற்றுவாங்க. நம்ம ஆளுகளில் நிறைய பேர் செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் ஏற்றுவாங்க. அன்னைக்கு ஏற்ற மாட்டாங்க. அன்னைக்கு மட்டும் விசேஷமா? செவ்வாய் வெள்ளி விசேஷம் இல்லை, அதுக்கோசரம்.
இல்லை இதை போடுறேன். இந்த இதுக்கு இஞ்சியா? இஞ்சி. ஆமாம், இஞ்சி டீ போட போகிறீங்க? இந்த பாலை. ஆமாம், இந்த பாலை கெடுதி. அது இஞ்சி கொஞ்சம் போட்டு குடிச்சால வந்து. இஞ்சி கத்திரிக்கும் முறை. ஆமாம், தோல் சீவிட்டு தான் போடணும். அதுக்காக தான் தோல் சீவினேன். இஞ்சி எவ்வளோ பெரிய பீஸ் எடுத்துருக்கீங்க? இதை நல்லா தட்டிவிட்டு டீ கொதிக்கல போட்ட இஞ்சி டீ. இப்போ கடையில் நம்ம இஞ்சி டீ கேட்டால் அவர் தட்டியா விடுவார்? தெரியல, இஞ்சி டீ கொடுக்குறாங்களே ஒரு ராமேஸ்வரத்துல எல்லாம் இஞ்சி டீ தான் கொடுப்பாங்க. அப்போ தட்டி வச்சிருப்பாங்களா அவங்க? தெரியல. ஆனால் நல்லா இருக்கும் இஞ்சி டீ உரப்பா. இஞ்சி டீ தான் கொடுக்குறாங்க. ராமேஸ்வரத்தில் இஞ்சி டீ குடிச்சது இன்னும் ஞாபகம் இருக்கு. அது நல்லா சுருக்குன்னு இருந்துச்சு. அது இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒரு இடத்துல நல்லா சாப்பிட்ருந்தோம்னா நல்லா அது ஞாபகம் இருக்கும். கரூர்லேயும் ஒரு ஹோட்டலில் அன்னைக்கு முத்துவினா வீட்டோட போனோம். அது சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. பிரியாணி போட்டிருந்தாரு, சூப்பராக இருந்துச்சு. காரமும் இல்லை, ரொம்ப எண்ணெயும் இல்லை, நல்லா இருந்துச்சு. நீங்கள் போடுறது மாதிரியா? நான் போடுறது மாதிரி இன்ச்சாப்பில் இருந்துச்சு. டார்னிஷ்கா பிரியாணி வேணாம், எங்களுக்கெல்லாம் ஒயிட் ரைஸ் குழம்பு, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஒயிட் ரைஸ் குழம்பு. மதிய நேரம் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றது நல்லதா இல்லை பிரியாணி சாப்பிடலாம்? ஒயிட் ரைஸ் தான் நல்லது. அதுனால சாம்பார் ரசம். ஆமாம், அதுதான் உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. பிரியாணியும் ஒன்றும் பண்ணாது, அதுலேயும் நல்லதுதான் சேர்க்குறோம். பிரியாணியும் ஒன்றும் பண்ணாது, நல்ல ஐட்டங்கள் தான் சேர்க்குறோம். அதுனா ஆனால் சகலத்தோடு சாப்பிட்லாங்க. ஆமாம். அன்றைக்கி என்ன பிரியாணி வாங்கியிருந்தீங்க? வெஜிடபிள் பிரியாணி தான், ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெஜிடபிள் பிரியாணி. அளவு எவ்வளோ இருந்துச்சு? அளவெல்லாம் கரெக்டாக நல்லா இருந்துச்சு. 2 அவன் சாப்பிட்டு நாங்கள் எல்லாரும் 2 வாய்க்கு இருந்துச்சு. வேறு சாப்பிட்டு சரவணனுக்கு வேற கொடுத்தாங்க அவரு. டீ கொதிக்கட்டும், இப்போ ஆறட்டும். இதை போட்டுருவோம். இது கொத்தவரங்காய் மசாலா. என்ன வேற ரொம்ப டிமாண்டாக இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னைக்கு மட்டும்தானே? இன்னைக்கு மட்டும்தானே? மினிமமான எண்ணெயில் சமைக்க போகிறோம். மினிமமான எண்ணெயில் சமைக்க போகிறோம். தாளிக்கிற வெட்டி, பெருஞ்சோம்பு, பட்டை இதெல்லாம் போட்டு தான் மசாலைக்கு போடணும். மசாலா பட்டை பெருஞ்சோம்பு பட்டையும் பெருஞ்சோம்பும் போட்டிருக்கேன். அடுத்து வெள்ளைப்பூடு வெங்காயம் கொஞ்சம். இன்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அட்சய தீதி. இன்னைக்கு அட்சய தீதி அன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா காலையிலே வெள்ளனா பூ வாங்கி மஞ்சள் வாங்கி பூ மஞ்சள் மளிகை ஜாமான் வாங்கலாம்ங்கிறாரு திருப்பி. மளிகை ஜாமான் எதாக இருந்தாலும் வாங்க, அரிசி பருப்பு
இதெல்லாம் வாங்கி இதெல்லாம் மகாலட்சுமிக்கு உகந்தது. எது பண்ணாலும் இன்னைக்கு பண்ணால் வளருமா. ரோகிணி நட்சத்திரத்தில் வந்திருக்கான். ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் வந்திருக்கான். இந்த வாட்டி அச்சிட்டு அதனால எது செஞ்சாலும் வளருமா. அதனால நல்லதே செய்யணும். எதுவும் ஆரம்பிக்கிறேன்னா இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். தண்ணியில் ஒரு காலையிலே இப்போ உப்பு மஞ்சள் வாங்கி மளிகை ஜாமான் ஏதாவது பச்சரிசி இதெல்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டா நல்லது. நமக்கு தண்ணி போயிடுவேன். உப்பு மஞ்சள் வாங்கி ஈவினிங் வாங்கி சாமி கும்பிட்டாங்க. ஈவினிங் வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரி இது தானே. நீங்கள் நாள் ஃபுல்லாண்ண. ஆமாம். என்ன பண்ணுறது, கடவுள்தே செய்கிறது தான் நம்ம பண்ண முடியும். செய்யறது என்ன பண்ணுறது. குழப்புன்னு ஒன்று இருக்கேன். உப்பு மஞ்சள் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது போட்டு மிக்சியில் போட்டு விட்டோம்னா அது வாட்டுக்கு வந்துடும். அப்புறம் கத்திரிக்காயை நறுக்கிட்டு வந்து சமைக்கும். கத்திரிக்காய் நேற்றே நறுக்கி வைக்கக்கூடாது. நேற்றே நறுக்கல. நேற்றே நறுக்கினா என்ன ஆகும்? கருத்து போயிடும். டேஸ்ட் இருக்காதா? டேஸ்ட் இருக்காது, கருத்து போயிடும். கத்திரிக்காயெல்லாம் அப்போ தானே இருக்கணும் சமைக்கிறதுக்கு. இந்த ஒரு பழமும் அப்படி தானே மம்மி? ஆமாம். ஆப்பிளை நறுக்கி வச்சு அடுத்த நாள் வச்சா ரோஸ் ஆயிடுது ஒரு மாதிரி. ஆமாம். அதில் உப்பு தண்ணியில் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் உப்பு தண்ணியெலாம் போட்டு வச்சோம்னா இதாகி போயிடும். நல்லா இருக்காது. உப்பு தண்ணியில் போட்டு அந்த காலத்தில் சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன பீஸா உப்பு தண்ணியில் போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். எதை? ஆப்பிள். ஆப்பிளை நான் கட் பண்ணி. ஆமாம். எதுக்காக அது கிருமி போயிடுமா தெரியல. அது எதுக்கான்னு தெரியல. உப்புல போட்டு வச்சு சாப்பிடுவாரு. இல்லை இந்த டயர் எடுத்துட்டு வரேன். குக்கரில் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சுருக்கேன். கொத்தவரங்காய் மசாலா குக்கரில் விசில் வரட்டும். வாங்க டீ சாப்பிடலாமா? விசில் போட்டோடனே வர்ற மாதிரி சவுண்டு வருது. அவ்வளோ ஹீட்டாக. ஆமாம். ஆல்ரெடி வெந்திருந்தாலும் விசில் உடனே வந்துடும். ஆமாம். வெந்துருச்சுனாவே வந்துடும் விசில். நான் வெந்துட்டேன் மேலே சவுண்டு போட அப்படின்னு. ஆமாம். இது கீழே ஊற்றியா? அந்த காலம்லாம் இப்படி தண்ணி ஊற்றுற இடமெல்லாம் இருக்காது கிச்சனில். சிங்கெல்லாம் சிங்கெல்லாம் இருக்காது. வெளியே போய் தான் ஒன்று பண்ணணும். அதுலேயே தான் சமைச்சு சாப்பிட்டாங்க. எல்லாமே வாழ்க்கை விடுது என்ன. இப்போ வந்து நடந்து போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆமாம். டூ வீலரில் போகிறவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க இதுக்கு ஏற்ற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க டீ வாங்க சாப்பிடலாம். இது வெளியே டீ ரெடி ஆகிடுச்சு. டீ ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பறித்த கத்திரிக்காய். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இது பண்ண கத்திரிக்காய் 4 2 நேற்று பறிச்சிட்டேன். அதுக்கு நறுக்கி போட்டேன். இது 4 இன்னைக்கு காலையில் பறிச்சு. காலையில் போட்டிகளை உட்காந்து என்ன பண்ணுறீங்க? காலையில் இந்த கத்திரிக்காயை நறுக்கிறேன் குழம்புக்கு. இந்த நல்லா இருக்கு பிஞ்சா. விதையெல்லாம் இருக்குமா? இருக்காதா? விதை இல்லை, பிஞ்சில் விதை இருக்காது. இது சீக்கிரம் வெந்துடும். சூப்பராக இருக்கும். இதெல்லாம் மசாலா போட்டால் நல்லாயிருக்கும். அழிக்கணும். அது என்ன குப்பைத்தர மாதிரி அடியில் வச்சுருக்கீங்க? அடிதான் அது இந்த காயினா இருக்கிற கழிவெல்லாம் அதில் போயிடும். அதுக்கோசரம் தரையில் விழுகாமல் அது
இது பாருங்க பூச்சி. ஆனால் நம்ம வீட்டில் ரொம்ப பூச்சி எல்லாம் இல்லை. நல்லா இருக்கு. கடையில் வாங்குறது நிறைய பூச்சி. அதுக்கு நீங்கள் இதெல்லாம் போட்டோம்ல, மருந்து அது இதெல்லாம் போட்டோம்ல. ஆமாம், போதும், இது வேண்டாம். எத்தனை கத்திரிக்காய் நறுக்கிங்க? ஒரு 5-6 கத்திரிக்காய் நறுக்கியிருப்பேன். தேங்காய் சட்னிக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். இன்னைக்கும் தேங்காய் சட்னியா? ஆமாம். கெட்டி சட்னியா தண்ணி சட்னி? எது வேணாலும் வைக்கலாம். உனக்கு எது பிடிச்சிருக்கு? பொட்டுக்கடலை போட்டு வைக்கிறது பிடிச்சிருக்க? எது வேணாலும். நேற்றுக்கு பொட்டுக்கடலை போட்டு வைக்கல, ஈவினிங், அதனால் பொட்டுக்கடலை போட்டு வைக்கல. இந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். துவையல் மாதிரி அரைக்கலாம். சட்னிக்கு தான் வெங்காயம் மாதிரி. ஆமாம், துவையல் மாதிரி அரைச்சா மத்தியானத்துக்கும் தொட்டுக்கலாம். கெட்டியா சட்னி மத்தியானத்துக்கும் புளிக்குழம்புக்கு தொட்டுக்கு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். மீதி இருந்தா நீ சொல்ற தேங்காய் சட்னி வச்சோம்னா அது காலை டிஃபனோடய சரியா போயிடும். அதுக்கு மேலே வச்சுக்கூடாது, இருந்தால் கூட கெட்டு போயிடும் தேங்காய் சட்னி எல்லாம். எவ்வளோ நேரத்துக்கு நல்லாயிருக்கும்? அது ஒரு 10 மணி வரைக்கும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சளிச்ச வடை எழுந்துடும். இதுனா புளி வச்சு அரைக்கிறோம், அதனால நல்லா இருக்கும். புளி வச்சு அரைச்சா ரொம்ப நேரத்துக்கு கேட்டாங்க. ஆமாம், அதெல்லாம் துவையல் தான் அரைப்பாங்க. சட்னியை விட துவையல் தான் அரைப்பா வீட்டில். ஏன்னா நல்லா இருக்கும், வாசமாக கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கி போட்டு அரைப்பாங்க, நல்லா இருக்கும். நம்ம வீட்டில் இங்கிட்ட ஒரு கருவேப்பிலை இருக்கு சைடில். இந்த கள்ளி செடி பாரு இங்கிட்டு முளைச்சிருச்சு, அது வெட்டணும். இதுங்கன்னு ஒரு கருவேப்பிலை வந்துருச்சு. ஜன்னல் எல்லாம் அவ்வளவு எலி இதுவாக இருந்துச்சு நிறைய. நேற்று ஜன்னல்லாம் கூட்டினேன். வெளியவா உள்ளையா? வெளியே. உள்ள நீட்டாக தான் இருக்கும் எப்பவும். வெளி ஜன்னல்ல, வெளி விளிம்புல. திட்டுல திட்டுல. வீடெல்லாம் அத்தனையும் பராமரிக்க வேண்டியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்பா அவ்வளவும் பராமரிக்க வேண்டியது. ஜன்னல் ஆமாம், இந்த சுத்துக்கட்டு எல்லாம். சொந்த வீடுனா இதுலலாம் ஆள் பேர் கூட இருந்தாதே பரவாயில்ல. பெனிஃபிட்டு. ஒருத்தர் ஒரு வேலையை பார்க்க, ஒருத்தர் ஒரு வேலையை பார்க்க, வேலை எல்லாமே நடந்துடும். இது ஒரு ஆளே அம்பிட்டு வேலையும் பார்க்கறதுனா சின்ன திட்டம் இல்லை. நீங்கள் வேலையை பிரிச்சுக்க வேண்டியதுண்ணே. திங்கக்கிழமைனா இந்த வேலை எப்பவும் பார்ப்பேன். நீங்கள் உட்காந்துருப்பியே, நாங்கள் பிரிச்சுக்குவோம். வெங்காயம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமைனா கிச்சனை கூட்டுவோம், புதன்கிழமைனா இதுக்கடியில் அவ்வளோ இருந்துச்சு. இதுக்கடியில எல்லாம் கூட்டினேன் நேற்று. நேற்று காலையில் இது ஃபுல்லாக கூட்டினேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுலேயே பாதி டயர்டாகிருக்கும். ஆமாம், அதுலேயே டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் 10 நேரம் படுத்துருந்துட்டு அப்புறம் பார்த்தா பெட்ஷீட் எல்லாம் துவைக்காம இருக்கு அப்படின்ட்டு பெட்ஷீட் எல்லாம் எடுத்து சோப்பு தூளுக்குள்ள ஊற வச்சேன். நான் வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கல, சோப்பு தூளுக்குள்ள ஊற வச்சேன். ஊற வச்சு எல்லாத்தையும் சோப்பு போட்டு கும்மி அலசி போட்டேன். அலசி அந்த இதில் போட்டேன், காய போட்டேன். மாடிப்படியிலையா? மாடிப்படியில் இல்லை, அந்த வேலி இதில் கல்லுக்காரில். தேங்காய் ஒரு முடி ஃபுல்லாக திரும்பணும். ஆமாம், துவையில் இறக்கவ எது நல்லா இருக்கு. வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கி அரைப்போம். இப்போ உங்கள் வீட்டில் எப்படி தண்ணி வருது? தண்ணி வருது கொஞ்சம், குறைச்சிதான் வருது. அந்த பிள்ளைக்கும் குறைச்சிதான் வருது. டெய்லி ஒரு குடம் பிடிக்கிற மாதிரி. ஆமாம், ஆனால் அவங்களுக்கு நேற்று வந்து வெட்டினாங்க. அங்கிட்டு உள்ளவங்களுக்கும் வெட்டினாங்க. ஏன் தெரியல. எல்லாருக்கும் ஒரே மாதிரி வர்ற அளவுக்கு பண்ணி இப்போ அவங்களுக்கு இப்போ புழங்க எல்லாம் முடியாது. புழங்குறதுன்னா இங்கேருந்து இந்த கரெக்ட் டைம்லேருந்து எடுத்து புழங்கணும். ஆமாம், இந்த தண்ணி ஒரு குடம் பிடிக்கிறதே கஷ்டம். முதல்ல எல்லாம் இந்த தண்ணியில தான் புழங்குச்சு, இப்போ கஷ்டம் போடும்.
நீங்களும் சொல்கிறீங்களே சிட்டிலேயே தண்ணி பிடிச்சி வச்சு 1 மாதம் கணக்காக பிடிச்சி வச்சுல பிடிக்க தண்ணி சிட்டிலேயே 1 மாதம் கணக்காக பிடிச்சி தான் வச்சுருக்கான்னு சொல்லுது முருகப்பண்ணையோடலாம் புதுக்கோட்டை. ஆமாம் ஆமாம், அது மாதிரி தண்ணி நிறைய பஞ்சமாக தான் இருக்குது. அவங்க திரும்பி 2 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி 2 கோடி 3 கோடிக்கு புதுக்கோட்டையில் வீடு வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரூம் ஃபுல்லாக குடிக்கிற தண்ணியை பிடிச்சி வச்சுருக்காங்க. 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வருமா. கேட்டுக்குங்க கதையை. என்ன சௌரியம், பணம் வச்சுருந்தா மட்டும் நம்ம சௌரியமாக இருக்கிறோமா? ஒன்றும் கிடையாது. ஒரு குடி தண்ணீர் கூட பிரச்சனையாக தான் இருக்கு. பிடிச்சி சேவிங்ஸ் பண்ண வேண்டியது. ஆமாம், ஆனால் காரெல்லாம் ஒரு 4-5 கார் வச்சுருக்காங்க. ஆளுக்கு ஒரு கார் வச்சுருக்காரு. நம்ம பேனா வச்சுருக்க மாதிரியா? ஆமாம், நம்ம பேனா வச்சுருக்க மாதிரி ஆளுக்கு ஒரு கார் வச்சுருக்கா. டிரைவர் 3 டிரைவரு, சமையல்காரங்க 3 பேர், இத்தனையும் வசதியாக நல்லா இருக்காங்க. ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ரொம்ப ஒரு 40-50 குடம் பிடிச்சி வச்சுருக்காங்க. அது அடுத்த நாளுக்கெல்லாம் 2 நாளைக்கு மேலே யூஸ் நாட்டம் வந்துடும். எப்படி பிடிச்சி வச்சுருக்காங்க? இல்லை, சேலத்துல எல்லாம் வர தண்ணி மாமியெல்லாம் அப்படி தான் வச்சுக்குவாரு. நல்லா தான் இருக்கும். மாமியெல்லாம் ஒரு குட்டு தண்ணி கீழே ஊற்ற மாட்டாரு. நம்மெல்லாம் என்ன ஸ்மெல் வந்தால் கீழே ஊற்றிடும். சில இன்னல்களை அனுபவிச்சுட்டே ஆகணும். என்ன அப்போ வசதியெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. சில இடத்துல வெயிட் பண்ணுங்கன்னா வெயிட் பண்ணணும். ஆமாம், போன உடனே நம்ம பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை, ஒரு சீரியல் நாடகமே கரண்ட் போயிடுச்சுன்னா வசதி இருக்கவங்கன்னா அவங்களே தனியாக கரண்டெல்லாம் போட்டுக்க முடியாதுல்ல, போயிடும். இன்வெர்டர் வச்சுக்கலாம். இன்வெர்டர் வச்சுக்கலாம், இருந்தாலும் அதுல எல்லாம் ரொம்பலாம் பார்க்க முடியாது. ஆனால் ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் வாழ்க்கையில். ஆனால் இன்வெர்டரில் முக்கால்வாசி டிவி கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ரொம்ப பணக்காரங்க ஒரு சிலர் வேணும், அது நிறைய எடுக்கும். நம்ம தேங்காய் எண்ணெய் இவ்வளோ அடிக்கலாம். இதில் திருகினா ஈஸியாக திருகி வருது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தேங்காய் திருகிறதுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா பரவாயில்ல. யாராவது தேங்காய் திருகிறதுனா சின்ன திட்டமாக இல்லை. இது ஒரு ப்ராஜெக்டை பண்ணோம்னா நல்லா ஓடும். ஆமாம், நல்லா ஓடும். மனுஷனோட எதில் திருகினாலும் நம்ம எனர்ஜி உபயோகிக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஏன்னா இந்த தேங்காய் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதை திரியை தான் எடுக்கணும். எதை கண்டுபிடிச்சாலும் அதுக்கு எனர்ஜி நம்ம உபயோகிக்க வேண்டியதாக தான் இருக்கு. இங்கே இவ்வளோ அமுக்கிறனால தான் வருது. இவ்வளோ பூ எதுக்கு மம்மி? நைட்டுக்கு வேணா வந்து துவையை அரைச்சிக்கலாம், ஏதாவது பண்ணிக்குவோம். அதுக்காக இப்போவே தெரியும். எனக்கு காற்று வருது. இந்த கொட்டாச்சிலாம் இரும்பு கடைக்கான எடுத்துக்கிறாங்கல்ல மம்மி? எடுத்துக்கிறாங்க. என்னத்தை காசு கொடுக்குறாங்க? எல்லாத்துக்கும் சேர்த்து 50 சாமானுக்கு 20 ரூபா அநியாயம். ஆனால் கேரளாவிலாம் இந்த சாந்தா அவங்க ராஜா போடுறதெல்லாம் நல்ல பெரிய பெரிய ஜாமானாக எடுக்கிறாங்க. ஒரு வேனே ரொம்ப போயிடுது. எப்படி தினம் அப்படி போடுவான்னு தெரியல அந்த ஊராளுக்கு. அதே எனக்கு எப்படின்னு தெரியல. நம்மளுக்கெல்லாம் நம்ம ஊரில் மார்ச்சுக்கு ஒன்று அப்படி கிடைச்சாலே பெருசு இல்லை. ஆமாம், அங்கே உள்ளவங்களாம் நல்ல 50 சென்ட் இடத்துல வீடு நடுவில் இங்கிட்டும் இங்கிட்டும் எல்லா செடியும் வச்சுருக்காங்க. மிளகு அம்பிட்டும் வச்சு பயங்கர நல்ல இதுவாக இருக்காது. ரிச்சா டாக்டர் வீடெல்லாம் அப்படி தான் இருக்காங்க. டாக்டர் வீடெல்லாம் சிட்டிக்குள்ளே டாக்டராக இருப்பார் போல. இங்கே கேரளாவில் இந்த மாதிரி ஒதுக்குப்புறத்தை வயநாடு இந்த மாதிரி உள்ள ஏரியாவில் 50 சென்டில் நடுவில் வீடை கட்டிக்கிட்டு கார் 4 நிற்கிது. அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கவங்க தான் இப்படி சாமான் எல்லாம் போடுறாங்க. சரி, கூப்பிட்ட குரலுக்கு ஆள் வர மாட்டாங்கல்ல, தெரியல அது எப்படின்னு. அடுத்த கூட்ட தெய்வம்லாம் தேவையில்லைன்னு எதிர்பார்ப்பாங்க. தெரியல கூப்பிட்ட குரலுக்கெல்லாம். ஆனால் வீடு அழகழகாக இருக்கு. போய் வீடுன்னா வீடு அப்படி பங்களா மாதிரி சூப்பராக இருக்கு. ஆச்சரியமாக இருக்குது கேரளாவில். நாங்கள் இருக்கையெல்லாம் அப்படி இல்லை. ஒரே
ஒரு ஒரு ஓட்டு வீடு தான் இருக்கும் சுற்றிலும், அப்படிதான் இருக்கும். இப்போ எல்லாமே டீசெண்டாக நல்லா இருக்கு. நீங்கள் இருக்கையில் வயநாடு டெவலப்மெண்ட்டாக இல்லையா? தெரியல, வயநாடெல்லாம் டெவலப்மெண்ட் இருக்காது அப்போலாம். இப்போ தான் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயநாடே கேள்விப்பட்டதில்லை நாங்கள். இப்போ இந்த வீட்டு சேனல் பார்த்து தான் எனக்கு இப்போ தெரியுது. என்னென்ன நறுக்கிருக்கீங்க? கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு, வெங்காயம் தக்காளி இங்கே இருக்குது. இப்போ வெங்காயம் இது மட்டும் நறுக்க வேண்டிய, தேங்காய் தருகி இருக்காங்க. ஆமாம், கத்திரிக்காய் வெங்காயம் நறுக்கணும். நறுக்கிட்டு கழுவிட்டு போடும். வெங்காயம் அட்வான்ஸாக உரிச்சு வச்சு அது எதில் இருக்குன்னு தெரியல. இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே உள்ளே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா சுட சாதம், கொத்தவரங்காய் மசாலா, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, காலையில் தேங்காய் துவையல், முட்டை ஆம்லெட். இவனுக்கு தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காலையில் லஞ்சு. காலையில் அது லஞ்சு, அது காலையில் தோசை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.